முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் உள்ள பழனியாண்டவர் கல்லூரி வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இன்றும் நாளையும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வணக்கம் வெற்றி, அங்கு இந்த மாநாட்டுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். மனுஷா, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை 2 நாட்கள் நடத்தக்கூடிய அந்த பிரம்மாண்டமான மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. வெளியே இதை சுற்றி மையமாக வைத்து பல்வேறு அரசியல் ரீதியான விமர்சனங்களும் கருத்துக்களும் நிலவிய நிலையில் இன்றைய தினம் இந்த மாநாடு துவங்க இருக்கிறது. 2 நாட்களும் வெளிநாடுகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர், வெளிநாட்டில் ஒரு 40 பேர் உட்பட 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறார்கள். ஆதீன மடாதிபதிகள் பங்கேற்கிறார்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கிறார்கள், 3 அமைச்சர்கள் சேகர்பாபு, ஐ பெரியசாமி, சக்கரபாணி உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் இந்த விழாவினை துவக்கி வைத்து இன்னும் சற்று நேரத்தில் துவக்க நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த இடம் என்பது அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம். அந்த பழனி ஆண்டவர் கல்லூரியில் ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் கண்காட்சி அரங்கம் மிக பிரம்மாண்டமாக இந்த கைலாய மலையினுடைய தோற்றத்தில் இந்த கண்காட்சி அரங்கத்தினுடைய முகப்பானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அருகிலேயே ஒரு 100 அடி உயரத்தில் ஒரு கொடி கம்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடியும் இன்னும் 8:30 மணி அளவில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடி ஏற்றியை தொடர்ந்து மாநாடான துவங்க இருக்கிறது. இந்த கைலாய முகப்போடு அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்கத்துக்குள் முருகனுடைய அந்த அறுபடை வீடுகள் இருக்கக்கூடிய முருகனுடைய தோற்றங்கள் இந்த இடத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. முருகனுடைய சிறப்புகளை குறிக்கும் வகையில், அவருடைய ஆன்மீக தத்துவார்த்தமான சிறப்புகளை குறிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்கள், புகைப்பட காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. விர்ச்சுவல் ரியாலிட்டி அமைப்பில் ஒரு 3D அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில் முருகனை காண்பதற்கும் அவருடைய அறுபடை கோயில்களை தரிசிப்பதற்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் அதிகமாக இந்த நிகழ்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உலகம் முழுக்க முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடத்துவதாக தமிழ்நாடு அரசு சொல்கிறது. இருந்தாலும் சுற்றி நடக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு வாக்கு அரசியலை மையமாக வைத்து நடத்துவதாக எதிர்க்கட்சிகள் பாஜகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சூழல் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மொத்தமாக எப்படியும் ஒரு 3 லட்சம் பேர் வரைக்கும் இந்த 2 நாட்களில் பங்கேற்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 2000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் அருகிலேயே ஒரு மிகப்பெரிய மாநாட்டு அரங்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அருணகிரிநாதர் அரங்கம், இது போன்று பல்வேறு பழைய சித்தர்களுடைய பெயர்கள் அரங்கம் அமைக்கப்பட்டு அங்கு ஆய்வு கட்டுரைகளுடைய சமர்ப்பிக்கக்கூடிய பணிகளானதும் இந்த 2 நாட்கள் முழுக்க நடைபெறும். சுமார் 500 பேருக்கு மேற்பட்டோர் உணவருந்தக்கூடிய வகையில் உணவு கூடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தினமும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு 3 வேளையும் சைவ உணவுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த இடம் என்பது அந்த மாநாடு சார்ந்த சொற்பொழிவுகளை பல்வேறு ஆன்மீகவாதிகள் நிகழ்த்த இருக்கிறார்கள். கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது, இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 2 நாட்களும் முழுக்க முருகனை சிந்திப்பதற்குண்டான, முருகனை மையமாக வைத்து 2 நாட்களும் கழிப்பதற்குண்டான முழு ஏற்பாடுகளும் இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் முழுமையாக முருகன் சார்ந்த பல்வேறு கோணங்களை, இதுவரைக்கும் தமிழர் கடவுள் முருகன் என்ற ஒரு அடைமொழி இருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்து அதை தவிர்த்து வெவ்வேறு கோணங்களில் முருகனை அணுகுவதற்கும் வெவ்வேறு கோணங்களில் முருகனை அறிந்து கொள்வதற்கும் உண்டான ஒரு வாய்ப்புகளையும் இந்த மாநாடு உருவாக்கும் என்று மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் நம்புகிறார்கள். மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வெற்றி.